Welcome dear students to Summit for Max. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 5Cயில் கொஷின் நம்பர் 1 to 8 டிஸ்கஸ் பண்ணலாம். 12C4 + 12C3 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. NCR + NCR - 1 is equal to n plus 1 CR. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 12C4, அதாவது என்னோட வேல்யூ 12 இருக்குது. அடுத்த டேர்ம்லேயும் என்னோட வேல்யூ 12 இருக்குது. ஆனால் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 1 கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? 12 + 1 C. ஆரோட வேல்யூ இங்கே 4. ஸோ 13C4 கிடைக்குது. ஸோ வாட் இஸ் 13C4? 13 into 12 into 11 into 10 divided by 4 into 3 into 2 into 1, which is equal to, so 4 3s 12 cancel ஆயிடும், 2 and 10 cancel ஆயிடும், so 5. So 13 into 55, which is equal to 715, which is option A. இப்போ நம்ம question number 2 discuss பண்ணலாம். If NPR is equal to 336 and NCR is equal to 56, then N and R will be அப்படின்னு நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். NPR by NCR is equal to R ஃபேக்டோரியல்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம 336ஐயும் 56ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ 6ன்னா which is 3 into 2, so it is 3 factorial. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? R is equal to 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ NPRோட எக்ஸ்பேன்ஷனை பார்ப்போம். NPR can be written as n into n minus 1 into, ஸோ இங்கே R3ங்கிறதுனால அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ n எத்தனை வாட்டி குறைக்கணும்? n into n minus 1 into n minus 2. This is given to be 336. ஸோ நமக்கு 336 ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தா we get 8 into 7 into 6. So which implies n is equal to 8. n-க்கும் r-க்கும் என்ன இங்கே காம்பினேஷன் கிடைக்குது? 8, 3, which is option B. So இந்த questionக்கான answer option B. இப்போ நம்ம question number 3 டிஸ்கஸ் பண்ணலாம். If 18CR is equal to 18CR plus 2, then the value of RC5 isன்னு கேட்டிருக்காங்க. So question number 3, it's given that 18CR plus 18CR is equal to 18CR plus 2. Then we are asked to find RC5 is equal to. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா NCX is equal to NCY. Then either x is equal to y or x plus y is equal to n ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணால் x is equal to y-ன்னு நம்ம பார்த்தா r is equal to r plus 2ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு 0 is equal to 2. r and r கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 0 is equal to 2ன்னு கிடைக்கும். This is absurd.
ஸோ இதிலிருந்து நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்காது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று தான் ட்ரூ. ஸோ நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் எக்ஸ் ஹியர்? ஆர். வாட் இஸ் ஒய் ஹியர்? ஆர் ப்ளஸ் 2 which is equal to n-ன்றது என்ன? 18. So 2r is equal to 16, r is equal to 8 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ RC5 கண்டுபிடிக்க போகிறோம். What is RC5? 8C5 value of R. So 8C5 na enna? 8 into 7 into 6 into 5 into 4 by 5 into 4 into 3 into 2 into 1. So cancel பண்ணிங்கன்னா terms நமக்கு 7, 8 7s are 56. So option C is the answer. நம்ம question number 4 discuss பண்ணலாம். If NCR minus 1 is equal to 56 and NCR is equal to 28 and NCR plus 1 is equal to 8, then AR is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NCR minus 1 ஓட எக்ஸ்பான்ஷனை பார்த்தீங்கன்னா n factorial by r minus 1 factorial into n minus r plus 1 factorialனு இருக்குது. NCR ஓட எக்ஸ்பான்ஷனை பார்த்தீங்கன்னா n factorial by r factorial into n minus r factorial and NCR plus 1 ஓட எக்ஸ்பான்ஷனை பார்த்தீங்கன்னா n factorial by r plus 1 factorial into n minus r minus 1 factorialனு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம 1, 2 and 3 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு n factorial by r minus 1 factorial into n minus r plus 1 factorialனு கிடைக்குது. இது டிவைட் பண்ணுறதுனால ரெசிப்ரோகேட் ஆகி செகண்ட் ஈக்குவேஷன் மேலே ரெசிப்ரோகேட் ஆகி வரும். ஸோ r factorial into n minus r factorial by n factorialனு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ n factorialும் n factorialும் கேன்சல் ஆகிடும். r factorialை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தா r into r minus 1 factorialனு பிரிக்கலாம். n minus r factorialை அப்படியே இருக்கட்டும். இங்கே கீழே r factorial அப்படியே இருக்கட்டும். n minus r plus 1 factorialை n minus r plus 1 into n minus r factorialனு பிரிக்கலாம். ஸோ இங்கே காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ r minus 1 factorial r minus 1 factorial கேன்சல் ஆகிடும் and n minus r factorial n minus r factorial கேன்சல் ஆகிடும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா நமக்கு 56/28ன்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2ன்ற வேல்யூ கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 3r minus 2n is equal to 2ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சிமிலர்லி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை தேர்டால் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9r minus 7n is equal to minus 2ன்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு r is equal to 6ன்னு கிடைக்கும். So option B is the answer for this question. இப்போ நம்ம question number 5 discuss பண்ணலாம். A person has 8 friends. The number of ways in which he may invite one or more of them to a dinner is. ஸோ இதுதான் நம்மளோட question. ஸோ நமக்கு இங்கே 8 friends சொல்லியிருக்காங்க. 8 ஃப்ரெண்ட்ஸில் அவங்க 1 பர்சனை இன்வைட் பண்ணலாம், இல்லை 2 பேரை இன்வைட் பண்ணலாம், இல்லை ஒருத்தரை 8C1 வேஸில் இன்வைட் பண்ணலாம், 2 பேரை 8C2 வேஸில் இன்வைட் பண்ணலாம், 3 பேரை 8C3 வேஸில் இன்வைட் பண்ணலாம்,
அண்ட் சிமிலர்லி 8C 8 waysல எல்லாரையும் கூட இன்வைட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா போலவே இருக்கா, NC1 + NC2 + etc. up to NCN is equal to. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா 2 to the power of n minus 1. இங்கே நமக்கு n என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. ஸோ 2 to the power of 8 minus 1. 2 to the power of 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 256 minus 1 which is equal to 255. So 255 in the option B is the answer. So இப்போ question number 6 discuss பண்ணலாம். The number of ways in which a person can choose one or more of the 4 electrical appliances, TV, refrigerator, washing machine and a cooler is. So இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம்மோட சிமிலராக இருக்கா மாதிரியா இருக்கா. ஏன்னா அங்கே நமக்கு 8 ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனாக இருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு அப்ளையன்சஸ், அதாவது டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின் அண்ட் கூலர் வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4 அப்ளையன்சஸில் ஏதாவது ஒரு அப்ளையன்ஸை சூஸ் பண்ணால் அதை 4C1 வேஸில் பண்ணலாம். இல்லை 2ன்னா 4C2, 4C3 ஆர் 4C4ன்னு ஒரு காம்பினேஷனில் ஏதாவது ஒரு அப்ளையன்ஸை அவங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம். என்ன, 2 to the power of n. n என்ன இங்கே 4. ஸோ 2 to the power of 4 minus 1 which is equal to 16 minus 1 which is 15. So option A is the answer. Question number 7 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். If NC10 is equal to NC14 then 25CN is ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். NCX is equal to NCYனா either x plus y is equal to n or x is equal to y. ஸோ x is equal to yன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 is equal to 14ன்னு வரும். ஸோ which is absurd. அதனால் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிப்போம். ஸோ 10 plus 14 is equal to 24ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 25CNன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்னோட வேல்யூ 24ன்னு கிடச்சிருக்கு. ஸோ which is 25C24. 25C24 நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, அதாவது NCR is equal to NCN minus R அப்படின்னு 25C1ன்னு எழுதலாம், which is 25. So option B is the answer. நம்ம question number 8 டிஸ்கஸ் பண்ணலாம். Out of 7 gents and 4 ladies, a committee of 5 is to be formed. The number of committees such that each committee includes at least 1 ladyன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லேடிஸை பார்ப்போம். ஸோ 1 lady and 4 gents வச்சு ஒரு கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டோட்டல் 5 members இருக்காங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். ஸோ செகண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 ladies and 3 gents வச்சு பண்ணலாம். ஸோ அப்பயும் நமக்கு டோட்டல் 5 வரும். அடுத்தது தேர்ட் காம்பினேஷன் 3 ladies and 2 gents வச்சு பண்ணலாம். ஸோ 3 ladies and 2 gents அப்பயும் நமக்கு டோட்டல் 5 வருது. ஃபோர்த் காம்பினேஷன் 4 ladies and 1 gent. ஸோ அப்பயும் நமக்கு 5ன்ற காம்பினேஷன் வருது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் எல்லாம் நமக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1 lady இருக்கிற மாதிரி இந்த 4 கமிட்டியும் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு காம்பினேஷன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா 4ங்கன்னா 1 lady 4 genன்றச்ச 4 ladies
ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது என்ன வேஸில் வரும், 4C 1 வேல வரும். அண்ட் 7 மெனில் 4 மென்னை சூஸ் பண்ணும்போது அது 7C4ன்னு வரும். அடுத்தது 4C2 அண்ட் 7C3ன்ற காம்பினேஷனில் செகண்ட் கமிட்டி நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். தேர்ட் கமிட்டியை 4C3 இன்ட்டு 7C2ன்ற காம்பினேஷனில் ஃபார்ம் பண்ண முடியும். லாஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4C4 இன்ட்டு 7C1. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 441 வரும், விச் இஸ் ஆப்ஷன் சி. இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். For much more, please subscribe to the channel Summit for Marks. Thanks for watching.